வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th சேனல். நாங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன். ஸோ எல்லாருமே வந்து இந்த ஒரு எக்ஸாம் அந்த ஒரு மூடில் இருந்துட்டு இருப்பீங்க. ஐ நோ, ஐ கெட் இட். ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜேஇ ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஐ வில் பி டெல்லிங் ஆஃப்டர் சம் ரீசர்ச் அண்ட் ஆல். ஸோ அதுலேருந்து ஐ வில் ஹெல்ப் யூ கைஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் அந்த மாதிரி. ஸோ ஜேஇ மெயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். யூ கான்ட் சே லைக் ஓகே இந்த இடத்துல இருந்தெல்லாம் இவ்வளோ ஜேஇ மெயின்ஸ் அளவுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், அந்த மாதிரியெல்லாம் நம்மளால வந்து வி கான்ட் ப்ரெடிக்ட். ஓகே, ஸோ அதனால பட் ஆஃப்டர் சம் அனாலிசிஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஐ ஹவ் டன், ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ எப்படி வந்து இந்த சாப்டர்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது. எல்லா சாப்டர்ஸுமே நீங்கள் வந்து படிக்கணுமா, அந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸும் படிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பசங்களா யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிக்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் ஆஃப்டர் எவ்ரி செஷன் யூ கைஸ் வில் கெட் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இன் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ யாரெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலையோ கீழே இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பசங்களா, தீஸ் ஆர் அவர் Xylem winners. Okay, we will come to that. So let's go with the priority wise. So I have categorized into 3. ஓகேவா, மூணா நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேம் இங்கே ஒரு பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 2 கொஸ்டின், 12th 2 கொஸ்டின், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து எழுதிருக்கீங்களா, வாட் இஸ் தட் சப்போஸ் டு மீன் அந்த மாதிரி. ஸோ த திங் இஸ், ஸோ அனலைஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது ஐ ஹாவ் சீன் சம் பேட்டர்ன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேட்டர்ன்ஸோட அந்த பேசிக்ஸில் தான் 11th 2 கொஸ்டின், 12th 2 கொஸ்டின் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எழுதாத கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துப்பீங்க கரெக்டாக. ஸோ அதில் வந்து ஸோ வாட் இஸ் தட் சப்போஸ் டு மீன் அப்படின்னா, எழுதாததில் வந்து ஸோ இட் மே வேரி. ஓகே, சம்டைம்ஸ் அது ஹை வெயிட்டேஜில் கேட்டிருப்பாங்க, சம்டைம்ஸ் அது லோ வெயிட்டேஜில் கேட்டிருப்பாங்க. ஸோ பட் தீஸ் சாப்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து எவ்ரி இயரில் வந்து அவங்க கேட்டிருக்கிற அந்த ஒரு சாப்டர் அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து மஸ்ட் டூ ஹை வெயிட்டேஜ் ப்ரையாரிட்டி நம்பர் 1ல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூ கைஸ் நோ கேல்குலஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தான் போட்டிருக்கேன், பட் ஸ்டில் கேல்குலஸ் இஸ் த மெயின் ஹீரோ. அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், 12th போர்ட்ஸ்லையாக இருக்கட்டும், ஜேஇ மெயின்ஸ்லையாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 கொஸ்டின் இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இட்ஸ் நாட் லைக் யூனோ இந்த வாட்டி ஜேஇ மெயின்ஸுக்கும் 2 கொஸ்டின் தான் 11th கேட்பாங்க, 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் வந்து 12th கேட்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது பசங்களா. ஸோ இட்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ 3 இப்போ வந்து 4ன்னு வச்சுக்கோங்க, 4 + 2 அரௌண்ட் 6 கொஸ்டின்ஸ்க்கு வந்து யூ கேன் கெட் தி ஆன்சர். ஓகேவா, 6 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உனக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். 6 கொஸ்டின் நீ கரெக்டாக வந்து வந்துட்டேன்னா அதுவே ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து உனக்கு கொடுத்துரும். ஓகேவா, ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ஸ்ட்ரெயிட் லைன், அந்த சர்க்கிள், பராபோலா எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா கேட்க முடிஞ்ச ஒரு ஏரியா தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இந்த சென்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்ல, ஓகே தே கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஒரு டிஃப்ரெண்டாக டிஃபிகல்ட்டி லெவலில் கேட்கக்கூடிய ஒரு செஷன் தான் ஸ்ட்ரெயிட் லைன் அந்த ஒரு இது. ஓகேவா, ஸோ கேல்குலேஷன்ல வந்து 11th உனக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்கும், அதுலேருந்து அப்ராக்சிமேட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 12th வந்து அப்ராக்சிமேட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் 3 to 4 questions from calculus itself. So limits, continuity, differentiability, application of derivatives, AOI, application of integrals, எல்லாத்துலையுமே differential equation. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன், இது எல்லாமே வந்து இதில் வந்துடும் கேல்குலஸில். ஸோ எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ சாப்டர்ஸ் படிச்சா இருந்தாலும் அதில் வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஸோ டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் நான் படிக்கிற காலத்தில் என்னோட எக்ஸாமில் வந்து டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன்ஸ்லேருந்து ரொம்ப செமையாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த இப்பயும் அப்படி தான். ஓகேவா, ஸோ ஏரியா அண்டர் கர்வ்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் AOI. ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். அப்படியே நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வில் கம், பிகாஸ் 11th 12th உனக்கு வந்து ப்ராபபிலிட்டி படிக்கிறதுக்கு இருக்கிறதுனால
11th வந்து யூ கேன் அப்ராக்சிமேட்லி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 12th இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டியா இருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸா கூட இருக்கலாம். அண்ட் வெக்டர் 3D, வெக்டர்ஸ் அண்ட் 3D இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்டான சாப்டர். ஸோ வெக்டர்ஸ் அண்ட் 3Dல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய இக்குவேஷன் சொல்ல முடியும், ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கு வெக்டர்ஸ் அண்ட் 3Dல. ஸோ அதுலேருந்து 12th ஸோ யூ கேன் கெட் லைக் ஒரு 3D வந்து 11thலையும் இருக்கு. ஸோ மெயின்லி வந்து 12th 2 கொஸ்டின் கேட்கலாம். அதுவும் வந்து உனக்கு இஃப் யூ நோ த ப்ராப்பர்ட்டிஸ் வெரி வெல், இஃப் யூ நோ ஹவு டு அப்ளை, இஃப் யூ ஆர் ப்ராக்டிஸ்ட் இனஃப் அப்படின்னா அந்த 2 கொஸ்டின் அதுக்கு அதிகமாகவே கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உனக்கு வந்து அந்த மார்க்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து போகாமலே நீ வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நோட் தீஸ் கவர் 35 to 40% ஆஃப் ஜேஇ பேப்பர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டானது தான். ஸோ இது போத் மிக்ஸ். ஓகேவா? 11th and 12th மிக்ஸ் ஆகிட்டு தான் இது வந்து இங்கே இருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ரையாரிட்டி நம்பர் 2. ஸோ மீடியம் ஹை வெயிட்டேஜ். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ரேட்டிக் இக்குவேஷன் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கேட்காம கூட இருக்கலாம், பட் கேட்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு 100% வச்சுக்கோங்க, அதில் 70% வந்து உங்களுக்கு கேட்கக்கூடியது. மெட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்கலாம். ஓகேவா? மெட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்லலாம், ஸ்கோரிங்கான, ஓகேவா, உனக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த மெட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி 3D வெக்டர் அதெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் அ பாசிங். நீ வந்து அந்த கட் ஆஃபை பாஸ் பண்ணுறதுக்கு திஸ் வில் ஹெல்ப். ஓகே, ஸோ சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12லேருந்து யூ வில் கெட் 2 questions from sequence and series, that in the AP, GP, HP, binomial theorem, sum of n terms. So இதிலே வந்து 1 and 2 chapters. ஓகேவா? 2 chapters வந்து உனக்கு இதிலிருந்தே வந்து ஸோ 2 கொஸ்டின்ஸும் அதிலிருந்து வந்துடும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் ஏபியிலேருந்து கொஞ்சம், ஏன்னா வந்து ஏபியும் பைனாமியல் தியரம் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி கூட கேட்கலாம், சான்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரி, ஸோ ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ குட் பேலன்ஸ் ஆஃப் கான்செப்ஷுவல் ப்ளஸ் ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதான் நான் சொன்னதே தான். ஸோ இதான் வந்து ப்ரையாரிட்டி 2. ஸோ ப்ரையாரிட்டி 1 and 2 நீ வந்து கொஞ்சம் நீ பார்த்து வச்சுக்கோ. ஸோ தேர்ட் ஒன் வந்து நீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் மாடரேட் வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 கொஸ்டின்ஸ் தே கேன் ஆஸ்க். ஆல்ஜிப்ரா, இன்இக்வாலிட்டிஸ்லாம் கேட்குறது வந்து ரொம்ப ரேர். ஸோ இன்இக்வாலிட்டிஸ்லேருந்தே கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கேட்கலாம். ஸோ தேர் இஸ் என்ன சொல்லலாம், நான் மேம் சொன்னாங்க இன்இக்வாலிட்டிஸ்லேருந்தெல்லாம் வராது, அப்படி கிடையாது. இன்இக்வாலிட்டிஸ் இஸ் லைக் அ அப்ளிகேஷன் மாதிரி தான். நீ நிறைய இடத்துல இன்இக்வாலிட்டிஸ் யூ ஹாவ் டு யூஸ். ஓகே, ஸோ செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ நாட் வெரி லென்த்தி பட் ஈஸி ஸ்கோரிங். ஸோ 1, 2, 3 இதில் 2, 3 வந்தும் 1ல் இருக்கிற கூடியது வந்து உனக்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது இதுதான். ஸோ ஐ ஹாவ் கிவன் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் which can be asked. ஓகேவா? இட்ஸ் ஆக்சுவலி an approximate value. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா. ப்ரையாரிட்டி நம்பர் 4 இஸ் தட் லோ பட் ஸ்டில் யூஸ்ஃபுல். ஸோ டிட்டர்மினன்டோட கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள், தியரி ஆஃப் இக்குவேஷன், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் எல்லாம் ஓகேவா, அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் ஓகே. ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்டா. ஸோ லைக் யூ கான் ஜஸ்ட் ஸ்கிப். ட்ரிக்னாமெட்ரியே நீ வந்து லைக் என்ன தெரியுமா, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் வந்து அந்த கேல்குலஸில் வந்துடும். ஸோ தீஸ் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி வில் கம் இன் கேல்குலஸ். ஸோ கேல்குலஸ் நீ வந்து அந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி நீ வந்து ஃபுல்ஃபில்லாக நீ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு நோ த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர். ஓகே, சிம்பிள் ஆஸ் தட். ஸோ திஸ் இஸ் த 4 கேட்டகரைஸ்டு பண்ணி நான் வச்சிருக்கிறது. ஸோ இதில் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி வைஸ் எப்படி படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷ் ப்ரையாரிட்டி 1 thoroughly. So whatever in priority 1, calculus is very important. As I say, calculus and the vector 3D probability is very good questions எல்லாம் கேட்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதே மாதிரி நல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல இருந்து கூட அந்த சர்க்கிள்ஸ் அதில் இருந்தெல்லாம் செம்ம மாஸாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரையாரிட்டி 2ல வந்து ஃபோக்கஸ் ஆன் மெட்ரிக்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட இருந்தாலும் அந்த ஏபிஜிபி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து யூ ஹாவ் டு லுக் ஃபார்வர்டு. ஸோ யா, இது பார்த்துக்கோங்க. ஸோ யூ ப்ரையாரிட்டி 4 ஃபார் குவிக் ரிவிஷன் மாதிரி. ஓகே, ஜஸ்ட் ஸோ எப்போவுமே கேல்குலஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி நார்மலாக இருக்கிற ஒரு திங்.
ஸோ அது மறக்காமல் நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் or related to anything, so please let me know in the comments. Okay va, so இது வரைக்கும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So if you do, please leave a wide heart. Okay va, wide heart நீங்க வந்து please leave a wide heart. Please leave a wide heart. white heart னே தெரிய மாட்டேங்குது. சரி, ஒரு ரெட் ஹார்ட்டே போடுங்க. Leave a red heart in the comment section. Okay, so நீங்க இது வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டேன் மேம், JEE means என்னோடது மேம் அப்படிங்கிறது ஒரு இதுக்காக பக்காவா do let me know that you have watched till here and you have okay with it அப்படின்னா ரெட் ஹார்ட் நீங்கள் வந்து காமெண்ட் செக்ஷனில் போட I will come and I will check and I will reply to everybody. ஓகே, ஸோ நான் பெரிய டீச்சர் அதுக்கு கிடையாது. ஓகேவா, நான் உங்களை அக்னாலேஜ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுக்கு தான். ஓகே, ஸோ பசங்களா நம்ம கோர்சஸ் பற்றி நம்ம குயிக்காக சொல்லிட்டு I will just wind up the session. ஸோ நம்மளோட ஜைலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 11த்துக்கும் அதே மாதிரி கிளாஸ் 12த்துக்கும் we have ஆஃப்லைன் டியூஷன் சென்டர்ஸ். ஸோ ஆஃப்லைனாக நீங்கள் வந்து போத் ஜேஇக்கும் நீட்டுக்கும் வந்து கோர்சஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவும் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, இப்போவும் கிளாஸஸ் எல்லாமே செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஆல்சோ ஜாயின் ஆன் அவர் தலபதி ப்ரோ அண்ட் தல ப்ரோ பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இஃப் யூ ஆர் a class 12 ஸ்டூடெண்ட் அண்ட் யூ வாண்ட் டு லேர்ன் நீட் along with it பட் ஆன்லைனாக படிக்கணும் அப்படின்னு we have courses for that also. ஸோ அதுக்கு நீங்க வந்து நம்மளோட தலபதி பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், சரி. ஸோ திஸ் வில் பி யுவர் டைம் டேபிள் ஃபார் ஆஃப்லைன் கிளாஸுக்கு, அந்த டியூஷன் கிளாஸ் தலபதி ப்ரோக்கும் ப்ரோக்கான டைம் டேபிள் இது. ஸோ இஃப் யூ ஆர் எ ரிப்பீட்டர், ஓகேவா, நீங்கள் வந்து ஆன்லைனாக ரிப்பீட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா we have courses for that also. You can join our வெற்றி batch as well. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நீட் ரிப்பீட்டர் பட் எனக்கு வந்து ஆஃப்லைனாக ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா கூட we have repeating codes நீட்டுக்காக repeaters batch கூடி இருக்கு. So you can join on our Mara batch as well. Okay, so by joining our courses you will get study materials, DPP, everything you will get, and also you will have parents teachers meeting as well. Okay va, எஸ். ஸோ பசங்களா நம்மளோட சைலம் இஸ் இன் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர். ஸோ இந்த 3 இடங்கள்லையும் எவ்ரி ஆஃப்லைன் கோர்சஸ் வாட் எவர் இட்ஸ் மென்ஷன் எல்லா ஆஃப்லைன் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அங்கே வேணால் கூட வந்து படிக்கலாம், நோ ப்ராப்ளம். இஃப் யூ ஹாவ் எனி என்கொயரிஸ் and if you have any doubts related to the course, whatever it is, call on the numbers which is given in the description. அவங்களோட என்கொயரிஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அட்மிஷனை வந்து நீங்கள் வந்து admission secure பண்ணிக்கலாம், இல்லாட்டி seat secure, whatever it is, secure your admission. Okay, so that's it for today, I guess. So I think this video is very useful for those who are preparing for JEE. Okay, so that's it பசங்களா. யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And also இந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. And do follow us on our socials as well, because after every session you guys will get free handwritten notes. ஓகேவா, ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ ஐ வில் see you on the very upcoming next session. So this is your Shrishma ma'am leaving and I will see you on the next session. Bye bye and take care.